ஒருத்தர பிடிக்கலன்னு சொல்லி வெளியில வந்துட்டாங்க. இவங்க சேர்ந்து வாழணும்னு சொல்லி இன்னொருத்தர இவரு தான் நியமிச்சிருக்காரு. அந்த நியமிச்சுக்கிறவர் போய் பேசி பழகி தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. அந்த நியூஸ் தான் அதுதான் ஆக்சுவலா வந்து இவருக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவர் தான். இவருக்கு தெரிஞ்சவர் போய் அவங்க கிட்ட பேசுறப்ப அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கு. ஆனா ரிலேஷன்ஷிப் ஆனது வந்து யாரால அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த நபர பிடிக்காம போச்சு? நம்ம அந்த அளவுக்கு பெர்சனலா உள்ள முடியாது. ஆனா சில தற்குறிகள் வந்து இந்த மாரி, அவர் பண்ணது சரிதானே அப்படின்னு பேசுவாங்க. அவர் பண்ணது சரிதானேன்னு பேசுறவங்க அவங்க குழந்தைங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா? கதையா பேசிட்டு இன்னைக்கு ஒரு கமெண்ட்ல எழுதிட்டு போயிரலாம். ஓகே குட் பெர்சன். யார் எது செஞ்சாலும் இதே புருஷன் எத்தன பேர் வீட்ல இப்ப ரியலா நடந்துட்டு இருக்கிற நெறைய வீட்ல புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறான். என் புருஷன் தானே, எனக்கு வந்து என் புருஷன் நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சொல்லிட்டு எத்தன பொண்ணுங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி வெட்டிட்டு துரோகத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி போட்டா விடுவாங்களா? திமிரு புடிச்சவ, அவ, இவன்னு பேசுவாங்க. ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம். பேசி தான்ப்பா தீர்க்கணும். உனக்கு ஒருத்தர புடிக்கலன்னு அவ விலகி போயிட்டா. இன்னொருத்தவங்க கூட போயிட்டா. அவள போய் நீ வெட்டி போட்டதுக்கு தூண் துப்பிட்டு போயிருக்கலாம். உன் குழந்தை வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நீ நல்லா இருந்திருப்ப. நீ வந்து இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிற? உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு, கொலைகாரன் பட்டம் வாங்கிட்டு, இப்போ உன் குழந்தைங்கள தெருவுல விட்டுட்டு போயிட்ட. இது வந்து மத்தவங்களுக்கு கதையா பேசலாம், சரின்னு சொல்லலாம். இது சரி கிடையாது, நியாயமும் கிடையாது.